வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் ஈடேறி எல்லா நாட்களிலும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பா என்னத்தை தான் எழுதி அந்த பொட்டியில் போட்டிருக்கிறாருன்னு பார்த்துருவோம். இது என்னது? சகுனி நல்லவனா கெட்டவனா? நாயகன் ஸ்டைலில் ஒரு கேள்வி. சகுனி நல்லவனா கெட்டவனா? நமக்கெல்லாம் தெரியாதா அவன் நல்லவனா கெட்டவனான்னு? கெட்டவன் தானே. கூடவே இருந்து துரியோதனன் கூடவே இருந்து பாண்டவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக தானே அவர் வாழ்நாள் முழுதும் அப்படி பாடுபட்டார், ஜெயிச்சாரே இல்லையா? ஆனால் அவருடைய உண்மையான கதையை நம்ம கேட்டோம்னாக்க உண்மையிலேயே அவர் மேலே நமக்கு அனுதாபம் வரும். என்னங்க நீங்கள் கதையே மாற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அந்த கதையை சொல்கிறேன், அப்புறம் நான் உங்களை கேட்பேன், சகுனி நல்லவரா கெட்டவரான்னு. அப்புறம் நீங்கள் பதில் சொல்லலாம். காந்தார நாட்டு மன்னன் சுபலன், அவனுக்கு 3 பிள்ளைகள், ஒரு பொண்ணு. இந்த காந்தாரிக்கு கல்யாணத்துக்கு பார்த்த பொழுது அந்த அரச சபை ஜோசியர் என்ன சொன்னாராம், இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், இவளுக்கு மாங்கல்ய பலமே இல்லை. அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, ராஜகுமாரியாச்சே, அவளுக்கு ஏதான் ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஜோசியர் சொன்னாராம், 2ஆம் பேருக்கு தெரியாமல், எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், யாரிடமும் சொல்லாமல் இவளை ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து வையுங்கள். ஆட்டுக்கா? ஆமாம், அஜம் அப்படின்னாக்கா ஆடு. இந்த ஆட்டுக்கு திருமணம் செய்து அந்த ஆட்டை வெட்டிடுங்கோ. அப்போ அவளுக்கு அந்த தாலி கட்டப்பட்டு விடுகிறது இல்லையா? அப்போ அவளுடைய மாங்கல்ய பலத்துக்கு வந்த அந்த தொல்லையானது இந்த பரிகாரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவள் காந்தாரிக்கும் அவளுடைய அந்தரங்க தோழி, அப்புறம் சுபலன், இந்த சகோதரர்கள், இத்தனை பேர் மட்டும் இருந்து அவளுக்கு ஆட்டுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு அந்த ஆட்டை வெட்டின உடனே அவள் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தையும் கழட்டிடுறா. அதை எல்லாருமே மறந்து போயிடுறா. யாருமே, அதாவது ஒரு வீட்டில் ஏதானு கண்ணாப்பினான்னு ஏதாவது நடந்ததுனாக்க ஒத்துரும் அதை பற்றியே பேச மாட்டோம். நாளடைவில் அது மறந்தும் போயிடும். என்னைக்காவது ஏதாவது சண்டை வரும்போது இதை அதை சொல்லி காட்டினாங்கன்னாக்கா ஆபத்து இல்லையா? இதை எல்லாரும் மறந்து போயாச்சு. பிறகு காந்தார நாட்டு இளவரசியே என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து கேட்குறார். சரின்னு ஒத்துக்கிறார் காந்தார நாட்டு மன்னன். ஏன்னா இந்த சுபலனுக்கு என்னன்னு கேட்டால், ஆஹா பெரிய ராஜகுமாரி ஆக போகிறா, திருதராஷ்டிரனுடைய மனைவி ஆக போகிறா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன பொழுது இந்த சகுனி அப்போ சின்ன பையன், அவனுக்கு என்னன்னு கேட்டால், கண்ணு தெரியாதவனுக்கு எதுக்கு எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதாவது நாம் நினைக்கிறோம் சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு. அந்த ஒரு சின்ன விதையை உள்ளே போட்டு வச்சுட்டு நமக்கு 90 வயசு ஆகும்போது நீ அன்னைக்கு பண்ணினது நியாயமே இல்லை, எனக்கு அப்போ 10 வயசு தான் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோன்னுட்டு. இது அவன் மனசில் இருக்குது. இவனுக்கு சந்தோஷம், சுபலனுக்கு சந்தோஷம். ஆக மொத்தம் காந்தாரி மகாராஜகுமாரி, அவனுடைய ராஜகுமாரி, திருதராஷ்டிரனுடைய மனைவி, அவள் பெரிய பட்ட மகிழ்ச்சியாக அங்கே உட்காந்துருக்கான்னு சந்தோஷம். சகுனிக்கு மட்டும் அந்த மற்ற சகோதரர்களை பற்றி ஜாஸ்தி விஷயம் தெரியல, அவர்கள் ஒன்றும் நினைக்கல. சகுனிக்கு மட்டும் இது மனசில் உறுத்தி கொண்டே இருந்துதான். ஒரு நாளைக்கு பீஷ்மர் இப்படி போயின்னு இருக்கும் பொழுது அந்த தோழியும் காந்தாரியும் எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் நின்று கேட்குறார், வேணும்னு கேட்கல, இந்த ஒட்டு கேட்கல. அப்படி போகும்பொழுது, அன்னைக்கு மட்டும் அந்த ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தா உனக்கு இந்த வாழ்க்கை நிலைச்சிருக்குமா? அது முதல் கல்யாணம், அப்படி போனதுனால தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி அவளும் சிரிக்க இவளும் சிரிக்க, அது அவர் மனசில் படுறது
ஓஹோ, இது என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு அவர் யூகிச்ச பொழுது அந்த சொன்ன ஜோசியனும் இல்லை, இந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கா, காந்தாரிக்கு தெரியும், அந்த தோழிக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஓ இது வெளியில் வந்தா ஒரு விதவையா நான் அழைச்சிட்டு திருதராட்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஊரே சிரிக்காதா? எவ்வளவு கேவலம், இந்த குரு வம்சத்திற்கே இது கேவலம் அல்லவா அப்படின்னு அவர் நினைக்கிறார். என்ன பண்ணார், ஓசப்படாம ஆட்கள் சிப்பாய்களை அனுப்பி அந்த சுபலன் அவனுடைய 3 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு இங்கே ஒரு பாதாள சிறையில் அடைச்சி வச்சுடுறார். ஏன்னு கேட்டால், இந்த பாதாள சிறையில் இவங்க இப்படியே இருந்து செத்து போயிட்டாங்கன்னா இந்த ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணின கதை வெளியில் வராது இல்லையா அப்படின்னு நினச்சார். அவர் நினச்சதில் தப்பு இல்லை, ஏன்னா ஒரு பெரிய ராஜா வீட்டில் இவ்வளவு கேவலம்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் எப்படி நினைக்கிறாருன்னா இது பெரிய அவமானம்னு நினைக்கிறார். நம்ம ஐயோ ஆட்டுக்கா கல்யாணம் பண்ணால் நம்ம நினைக்கலாம், அவர் சேச்சே அப்போ ஒரு விதவையா நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு தான் அவருக்கு தோன்றது. இந்த 4 பேரையும் ஒரு ஜெயிலில் அடைச்சி ஒத்தொத்தருக்கும் ஒரு தேங்காய் சரட்டை, ஒரு கப்பரை அளவு தான் சாப்பாடு, இத்தினோண்டு தேங்காய் சரட்டை சாதம் மட்டும்தான் கொடுப்பாராம். அது எப்படி போரும் அந்த 4 பேருக்கும்? பசி வரும்போது அண்ணன்னு பாப்பாளா, தம்பின்னு பாப்பாளா, அப்பான்னு பாப்பாளா, ஒருத்தருக்கொத்தர் ஒரே சண்டை. ஆனால் பீஷ்மர் மட்டும் நிச்சயமாக சொல்லிட்டார், எதுக்காகவும் அவர்கள் 4 பேர் இங்கே இருக்காங்கிறது வெளியில் வரக்கூடாது, அது பாதாள சிறை வேற, இவ்வளோத்துக்கு மேலே சாப்பாடு கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டார். அப்போ சுபலன் என்ன பண்ணுறான், மற்ற 2 பசங்கள்கிட்டையும், ஏண்டா நம்ம எல்லாரும் இப்படி சோத்துக்கு அடிச்சுக்கிட்டு சாகிறோன்னா இது நம்ம பண்ண பாவம் தான், நம்ம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த சாப்பாடு எல்லாத்தையும் இந்த கடைசி பயலுக்கு கொடுப்போம், அவன் பழி வாங்குவதில் வல்லவன், எனக்கு அவனோட குணம் தெரியும், என் பிள்ளை இல்லையா, உங்கள் அத்தனை பேரை விட அவன் நல்லா பழி வாங்குவான், நாம் எல்லாரும் தியாகம் பண்ணி அந்த குழந்தைக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்துருவோம், அது சாப்பிட்டு வளரட்டும் அப்படின்ன பொழுது அந்த மற்ற 2 குழந்தைகளும், குழந்தைகள் நான் ஏன் சொல்லேன்னா டீனேஜ் பாய்ஸ் அல்லது ஒரு 22 வயசு இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தனை சாப்பிட வச்சுட்டு தனக்கு பசியோட மடிஞ்சு செத்து போகிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அதை சுபலன் செஞ்சான், மனதை கல்லாக்கி கொண்டு. காரணம், நீ என மேலே இவ்வளவு வஞ்சம் வச்சிருக்கியா பீஷ்மரே, உன்னை கூடவே இருந்து என் மகன் கெடுப்பான் அப்படின்னு சொல்லி விஷத்தை ஊட்டுறான். சாதம் ஊட்டும் போதே, இதை பார், நீ அப்புறமா போய் துரியோதனன் கூடவே இரு, நான் எப்படியானு உன்னை காந்தாரியோடு இருக்கிறதுக்கு சொல்லிட்டு தான் போவேன், நீ அங்கே போய் அவளுக்கு நல்லது பண்ணுறாப்புல எல்லாம் பண்ணு, பாண்டவர்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் எல்லாம் பண்ணி கொடு, கடைசியில் இந்த பீஷ்மன் விழணும், அவன் தவிக்கணும், அதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லோ பாய்சனிங் சொல்வா தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் வஞ்சகம்ங்கிற ஒரு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி, அப்போ அவன் உடம்பு பூரா விஷம்தான் இப்போ சாப்பிட்றானே தவிர எண்ணமெல்லாம் அந்த பீஷ்மரையும் அந்த குரு வம்சத்தையும் அழித்து விட வேண்டும், பாண்டவர்களையும் சேர்த்து அழிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த 2 பசங்களும் இறந்துடுறாங்க. சுபலன் சாக போகிற நேரத்தில் அங்கே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிர் போயிடும், நீ ஒரு காரியம் பண்ணு, எந்த காரணத்தை ஒட்டியும் உன் அக்காக்காக நீ பாவம் பார்க்காதே, புரிஞ்சதா, தவிர உனக்கு பகடையாட ரொம்ப பிடிக்கும், ஒரு காரியம் பண்ணு, என்னுடைய இந்த கை விரல்கள் 2 நான் இறந்த பிறகு அந்த 2 விரல்களையும் நீ எடுத்துனுடு, அந்த எலும்பை நல்லா தேய்ச்சி வச்சுக்கோ, என் மேலே எனக்கு உள்ளே இருக்கிற அத்தனை ஆங்காரம், கோபம், அவமானம் அத்தனையும் இந்த விரல்களுக்கு உண்டு, நீ என்ன சொல்கிறியோ அது விழறாப்பில் நான் பண்ணுறேன், ஏன்னா நான் சாகும்பொழுது நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவலன் ஒருத்தனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வரும்போது, இது பாருப்பா, இது சின்ன பையன், இவனோட அக்கா தான் இந்த காந்தாரி அம்மா, அங்கே கொண்டு போய் விட்டுடுப்பா, அது நிராதரவாக இருக்கா இங்கே ஜெயிலில் அப்படின்ன போது அவன் சரின்னுட்டான். அதே மாதிரி சுபலன் இறக்கும்பொழுது, மறக்காத சகுனி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட கூப்பிட்டு அவன் காலை உடச்சி போடுறான், கணுக்காலில் ஒரு அடி கொடுக்குறான். அப்பா நீ சாக போகிற போது ஏன்பா என் காலை போட்டு இப்படி மிதிச்சுட்ட,
மிதிச்சுப்பார், என்னால் நடக்க முடியல. ஆமாம், நீர் ஒவ்வொரு முறையும் நீ விந்தி விந்தி நடக்கிற பொழுது என்ன நினைக்கணும் தெரியுமா? நமக்கு இங்கே ராஜ வாழ்க்கை இருக்குன்னு நீ நினைக்கக்கூடாது. எங்களுக்கு நடந்த அநீதியை நீ பழி வாங்கணும்னா ஒரு தரம் நீ இப்படி நொண்டி நடக்கிற பொழுதும் இவன் எனக்கு துரோகம் பண்ணினான், பீஷ்மர் எனக்கு துரோகம் பண்ணினான், அந்த குடும்பத்தை அழிக்கணும், கௌரவர்களை அழிக்கணும், பாண்டவர்களை அழிக்கணும், நீ இதே நினச்சிட்டு இருக்கணும். அதுக்காக தான் உன் காலை ஒடிச்சேன். இப்போ நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், இஸ் இட் ஜஸ்டிஃபைடு? தெரியலையே, ஜஸ்டிஃபைடான்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் சுபலன் இதைத்தான் பண்ணினான். இறந்தும் போனான். அந்த அவனுடைய கை விரல் அந்த கட்டைகளை தான் எலும்பை எடுத்து வச்சுக்கிறான் இவன். அப்புறம் காந்தாரி கிட்ட கொண்டு போய் விட்டு விடுறான். இது உங்கள் தம்பி உங்ககிட்ட சேர்க்க சொன்னான், அவ்வளோதான் சொல்கிறான் அந்த ஆள். உங்ககிட்ட சேர்க்க சொன்னான்னொடனே அவளுக்கு அப்படியே லாங் லாஸ்ட் பிரதர் அப்படியே அவனை கட்டின்ற, யூரி சகுனி நீ எப்படி இருக்க, மற்றவாள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறா. ஒத்துருமே உயிரோடு இல்லை அக்கா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, நீ அப்போ என்னோடையே இரு, நீ நல்லா கொஞ்சம் பெரியவனானோன்னு உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன், நீ இங்கேயே இருன்னு விடுறா. அவன் அதைத்தான் எதிர்பார்த்தான். அதாவது ஒரு வஞ்சகத்தை வஞ்சகத்தால் எடுக்க வேண்டும், முல்லை முள்ளால் எடுப்பது போல. அவன் அரண்மனையிலேயே வளர்ந்துட்டு இருக்கான். வளரும் பொழுதே இதுதான் உங்கள் மாமாடா, எவ்வளோ கெட்டிக்காரு தெரியுமான்னு சொல்லி காந்தாரி அவளுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறான். அந்த பிணைப்பை ஏற்படுத்துறது எதுனாக்க விதி, அழியணுமே. அப்போ எதுவாக இருந்தாலும் மாமா நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன், மாமா மாமா மாமான்னு இந்த 100 பேரும் அந்த மாமா என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னதுனால அதைத்தான் கேட்குறாங்க. அவன் ஏதான துரியோதனை நல்லதாக நினச்சா கூட அப்படியெல்லாம் இல்லை, இவங்களெல்லாம் கூண்டோடு அழிக்கணும், இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது, நீ அரசனாக முடியாது, அவங்க வந்துடுவாங்க, இப்படியே சொல்லி 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 அவனையும் நச்சு மரமாகவே ஆக்கிவிட்டான். எப்படி பாருங்கோ, ஒரு ஒரு கதை நடக்கிறதுனாக்க மகாபாரதத்தில் எங்கேருந்து ஒரு நச்சு விதை எங்கு விதைக்கப்பட்டு அது எப்படி விருட்சமாக வளர்றது, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவன் ஒரு விஷயத்துலையும் அவன் சொல்கிறான், இந்த பார் நீ பகடைக்கு போட்டிக்கு கூப்பிடு, சூதாடலாம் அப்படிங்கிறான். எப்படின்னு கேட்டாக்க, உங்ககிட்ட சொத்து இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் சொன்ன பேச்சு கேட்கும் என்னுடைய இந்த தாயக்கட்டை அப்படின்னு நான் உருட்டுறேன் அப்படிங்கிற. அப்பவும் சரி, இப்போ பாஞ்சாலியை அங்கே வச்சு இழந்த போது சகுனி அப்போ கூட நிறுத்தியிருக்கலாம், வேண்டாப்பா இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு, நீ இப்படிலாம் சொல்லலை, நீ உனக்கு என்ன நினைக்கிறியோ நடத்து, ஏன்னா அந்த குடும்பம் அசிங்கப்படுவதை பார்த்து ஆனந்தப்பட்டவன் சகுனி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவர் நல்லவரா கெட்டவரான்னு, இன்னும் சொல்கிறேன். அப்போது இந்த சகுனிக்கு கடைசியில் இந்த குருட்சேத்திர போர் நடந்து, போர்லையும் அவனுடைய மகன் கூட இறக்குறான். ஆனால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்த பொழுது யாரும் இல்லாத போது அங்கே கையை கட்டி கொண்டு அவரை அப்படி ஒரு சுற்றி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். என்னன்னு கேட்டா, ஓ நீ ஏன் குடும்பத்தை அடியோடு அழிச்ச எனக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு கடக்க பாரு, இருக்கட்டும், நீ என்ன வாட்டினத்துக்கு உனக்கு இது போராதுங்கிறாப்புல வாயத்திறந்து ஒன்றும் சொல்லலை. அவர் கண்ண மூடின்னு படுத்துட்டு இருக்கார். இவர் சுற்றி அப்படி அவர் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாருங்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சியாக அவன் சிரிச்சானா. இவனை அதுக்கப்புறம் போரில் நகுலன் தான் அடிக்கிறான். அதில் அவன் இறந்து போகிறான், அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு நச்சு விதையை உருவாக்க காரணம் தன்னுடைய அக்காவுக்கு நடந்த ஏதோ அது ஒரு பரிகாரத்தை பெருசாக்கி இவர் அவளை விதவைன்னே நினச்சி பட்டத்து மகிழ்ச்சி எப்படி இருக்கலாம், இந்த உண்மையை மறைத்து விட்டார்கள்லாம் சொல்லி நீ அவங்களுக்கு பாரபட்சமாக நடந்த இல்லை. அதனால பீஷ்மருக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கூடவே இருந்து அக்கா 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 என்று அவளோடு பேசியே மாமனாக இருந்தவன் எப்பேற்பட்ட ஒரு தீய காரியத்தை செய்திருக்கிறான்ங்கிறது பார்க்குற பொழுது ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் சகுனி பக்கத்துலேருந்து கேட்டால், ஏன் நான் பண்ணது என்ன தப்பு, எங்களெல்லாம் கொன்னார்கள்ல, அதனால நான் அந்த குடும்பத்தையே அழித்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவனை நல்லவனாக தான் எனக்கு தோன்றுறது. அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படியா ஒரு மகாபாரத யுத்தத்தையா ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, இவ்வளோ பேரை சாக அடிக்கணுமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அப்போ அவன் கெட்டவன்னு தோன்றுறது. ஆனால் கேரளாவில் அவனை கெட்டவன்னு சொல்லலை,
என்னங்க இது புதுசா? கேரளாவில் கொட்டாரக்கரான்னு ஒரு வட்டாரத்தில் அவனுக்கு ஒரு கோவில் இருக்குது. அவனை மலநாடன் அப்படிங்கிற பேரில் அங்கே அவனுக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில், அந்த இடத்து பேர் சர்வேஸ்வரம் அப்படிங்கிற ஊர். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கோவில் வச்சுருக்காங்க. ஒரு கருங்கல் சிலை வடிவில் இருக்கான். வெறும் கருங்கல் சிலை வச்சுருக்காங்க. அவனுக்கு என்ன படைக்கிறார் அப்படின்னாக்கா, இளநீரும் வேஷ்டி துண்டும் வந்து வைக்கிறாங்க. வைக்கிறவங்க யார்? குறவர் குல மக்கள். ஏங்க அவருக்கு வந்து எதுக்கு இவ்வளோ கெட்டவனை போய் கும்பிடுறாங்க அப்படின்னா, இல்லை மலைநாட்டு சாமி இவன் வந்து இருக்கிறது எட்டி மரத்துக்கு அடியில். எட்டி மரம் என்பது விஷ மரம். நாங்கள் இந்த மரத்தோட ஒரு முள்ளை தான் எடுத்து நாங்கள் வேட்டையாட போகும்போது குறி தவறாமல் நாங்கள் அடிக்கணும் அப்படின்னாக்க அவ்வளவுக்கு விஷம் அம்பு தோய்ந்த அந்த முட்களைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி எங்களுடைய வேட்டையில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னா, தான் வேட்டையில் வெற்றி பெற்றார் இல்லையா, தான் என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சார் இல்லையா, அதனால இது மலைநாடன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வேடிக்கையான விஷயம், சகுனிக்கு கேரளாவில் கொட்டாரக்கரா வட்டாரத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா அவனுக்கு இளநீரும் ஏன்னா பாவம் அப்போ அந்த இவ்வளோண்டு சோத்தை தின்னு தண்ணி கூட குடிக்கல போல இருக்குன்னு அவனுக்கு ஒரு இளநீரும் வச்சு ஒரு துண்டும் வேட்டியும் வைக்கிறாங்க. எட்டி மரத்தை போல விஷம், அது வேர்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரே விஷம். யாரை போல? சகுனியை போல. அது எவ்வளோ சிம்பாலிக்கா அந்த மாதிரி ஒரு எட்டி மரத்துக்கு அடியில் ஒரு கருங்கல் சிலையை வச்சு இதுதான் சகுனி கோயிலுங்கிறாங்கன்னா, நம்ம நம்ம இந்திய நாட்டில் எத்தனையோ வினோதங்கள், ஆச்சரியங்கள். ஆனால் இது வந்து கேட்ட உடனேவே உங்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்கும், சகுனிக்கு கோயிலா, சகுனிக்கு கோயிலா, அவன் வில்லன் இல்லையோ அப்படிங்களாம். ஒருவருடைய பார்வையில் இருந்து அவன் வில்லன், மற்றொருவர் பார்வையில் இருந்து அவன் செய்தது சரி அப்படிங்கிறது அவனுடைய வாதம். நமக்குள்ள பட்டிமன்றம் வேண்டாங்க. இந்த பிள்ளையார் பெட்டி இந்த நிகழ்ச்சியில் பல பல விஷயங்களை எங்கே இருந்தோ தேடி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னும் நிறைய கதைகள் சொல்ல போகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.